கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, வேதாகமத்தை வாசிப்பதால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். நம்மளுக்கு அநேகமான ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. அதுல 6 மெயின் நன்மைகளை பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த குயின் விக்டோரியா போய் ஒரு ஆப்பிரிக்க தலைவர் உங்க நாட்டின் வளர்ச்சிக்கு என்ன காரணம் கேட்டிருக்காரு. அதற்கு குயின் விக்டோரியா உங்க கையில இருந்த பைபிளை உயர்த்தி, இந்த பைபிள்ல இருக்க வார்த்தையின்படி நாங்க நடந்தனால்தான் எங்களோட நாட்டிற்கு வளர்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆபிரகாம் லிங்கன் வந்து பைபிளை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்னா அது பைபிள் தான் நான் நம்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு. மார்ட்டின் லூதர் அவரு பைபிள் பழமையானதும் இல்லை, புதுமையானதும் இல்லை, அது நித்தியமானதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இப்போ நம்ம அந்த 6 நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். முதலாவது நன்மை, வேதாகமம் நமது ஆத்ம போஜனமாக இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு இதை குறிச்சிருக்கு. இப்போ பொதுவா நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம 3 வேளை சாப்பிடுறோம். அப்போதான் நம்ம சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்துக்க முடியும், நம்மளுக்கு எந்த நோயும் எதுவும் வராது. ஆனா நம்ம சரீரத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற நம்ம ஆத்மாவுக்கு கொடுக்குறோமான்னு கேட்டா கேள்விப்படிதான். நம்மளோட ஆத்மா நம்முடைய சரீரத்தோட முக்கியமானது. நம்ம ஆத்மாவோட உணவு வேத வசனம் தான். அப்போ நம்ம தினந்தோறும் வேத வசனத்தை வாசிச்சானா நம்முடைய ஆத்மாவுக்கு உணவு கொடுக்குறோம்னு அர்த்தம். அடுத்தது யோபு 23:12. அவர் வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவருடைய வாயின் வார்த்தைகளை அவருடைய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டார். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அதற்கு பால் தேவைப்படுகிறது. கர்த்தர் இயற்கையாக அந்த தாய் மூலமா அந்த பாலை குழந்தைக்கு கொடுக்கிறார். அதன் மூலமா அந்த குழந்தை ஊட்டச்சத்தோடி வளருது. அதுபோல ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வேத வசனத்தை நமக்கு ஞான பாலாக வைத்திருக்கிறார். அதன் மூலமா நம்ம கர்த்தருடைய வாழ்க்கையை தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ 1 பேதுரு 2:3 வாசிக்கலாம். ஆதார வசனமாக 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதியதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கிறது. இப்போ எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை, அதாவது பைபிளை நம்ம வாசிக்கலன்னா நம்ம ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுக்கலன்னு அர்த்தம். நம்ம இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்மளுடைய ஆத்மாவுக்கு நம்ம ஆத்மாவுடைய ஆகாரம் இந்த வேதவசனம் தான். 2வது நன்மை, வேதாகமம் ருசிகரமானது, பெலனாக இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 19:10. அவைகள் பொன்னிலும் இருந்து பசும்பொன்னிலும் வெண்மைப்படுத்தப்படும், தேனிலும் தென்பொன்னிலும் ஒழுகும், செழித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. தேனிலும் உள்ள மதுரமுள்ளதா இருக்கிறது. அதாவது நம்முடைய வேதாகமம் நம்மளுக்கு உணவாக மாத்திரமல்ல, நம்ம விரும்பி உட்கொள்ளக்கூடிய ருசிகரமான உணவாகவும் உள்ளது. நம்ம வேதாகமத்தை கட்டாயத்துக்காகவோ இல்லை கடமைக்காகவோ வாசிக்காம ஆண்டவர் மேல் இருக்கிற அன்புனால நம்ம வாசிச்சோம்னா அது இனிமையா இருக்கும் பார்க்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, ரோமானியா நாட்டை சேர்ந்த ஒரு பெண் பைபிளை தூசிக்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தள்ளப்பட்டார். ஆனா அவ பைபிளை தூசிக்காம, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பைபிளை நான் தூசிக்க மாட்டேன், நான் இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை முத்தமிட்டு அந்த இடத்துல எடுத்த சாட்சியாக கர்த்தருக்கு வருகிறாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் மேல் அன்பு கூர்ந்து இந்த பைபிளை வாசிச்சோம்னா நம்ம எந்த இடத்துக்கும் அந்த பைபிளை நம்ம தூசிக்க மாட்டோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 119 வசனங்கள் 103. என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள்,
என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். அவருடைய வார்த்தை நம்மளுக்கு தேனிலும் மதுரமுள்ளதா இருக்கும்னு பார்க்கணும். அடுத்தது எரேமியா 15:16. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டு உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. அப்போ நம்மளுடைய வேதாகமம் நம்மளுக்கு உணவாக மாத்திரமல்ல, அது நம்மளோட விரும்பி உட்கொள்ளக்கூடிய ஒரு ருசிகரமான உணவாகவும் உள்ளது. இதுல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். மூன்றாவது நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, வேதாகமம் வெளிச்சமாக இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. நம்மளுடைய பாதையோட வெளிச்சம் எது? தேவனுடைய வார்த்தை. நம்ம வாழ்க்கையில பாதை தெரியாமல் இருக்கும்போது, எந்த வழியில போகணும் தெரியாமல் இருக்கும்போது, கர்த்தருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை ஒதுக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம எவ்வளவுதான் பேதையாக இருந்தாலும் கூட அவருடைய ஆவியினால நம்ம ஞானியாக மாற்றுவார். நம்ம என்னதான் பேதையா இருந்தாலும் அவருடைய ஆவியினால நம்ம ஞானியாக மாற்றுவார். இப்ப உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாகும்னு சங்கீதம் 119, 103 நம்மளால பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆபிரகாம் லிங்கன் படிப்பறிவுள்ளாதவர், ஏழை குடும்பத்தை சார்ந்தவர். விறகுகளை வெட்டி அதை தலையில சுமந்துதான் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவர். அப்படி இருக்கும்போது கூட அவர் ஃப்ரீ டைம்ல பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சார். அவர் உணர்வுள்ளவரானாரு. அவர் வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிச்சார். முடிவு என்ன தெரியுமா? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் யுஎஸ்ஏவின் ஜனாதிபதியாக பிரசிடென்டாக உயர்ந்தவர். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒருவர் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிச்சு அதன்படி நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவர்கள் வாழ்க்கை உயர்ந்து விடுவதற்கு ஆபிரகாம் லிங்கனே ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறார். அடுத்தது 4வது நன்மை நம்ம என்ன பார்த்தோம்னா, வேதாகமம் நமது வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதா தானேன்னு சங்கீதம் 119:9 தாவீதுதான் கொடுக்கிறார். வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது, புடமிடுகிறது. வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது, புடமிடுகிறது. இப்போ முழு வேதாகமத்திலேயே ஏறக்குறைய 31,000 வசனங்கள் இருக்குது. அதுல 1150 அதிகாரங்கள் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் செலவு பண்ணி இந்த பைபிளை வாசிச்சா கூட 2 மாதத்துல நம்ம இந்த வேதாகமத்தை முழுவதையுமா வாசிக்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் வாசிச்சா கூட ஒரு வருஷத்துல நம்ம இந்த பைபிள் மொத்தத்தையும் நம்ம வாசிக்க முடியும். அப்போ நம்ம டெய்லி பைபிள் வாசிச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். இதுல நமக்கு ஒரு இதை பார்க்கலாம். கர்த்தருடைய வசனமே சத்தியமாக இருக்கிறது. அடுத்தது 1 பேதுரு 1:22. 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கொண்டார். சுத்த இதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கொண்டார். அப்போ நம்ம இருதயத்தை சுத்தம் பண்றது என்னன்னா,
அப்போ நம்ம டெய்லி வேதத்தை வாசிச்சாதான் நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படும், நம்ம வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும் இது நமக்கு தெரிய வருது. அடுத்தது 5வது நன்மை, வேதாகமம் நம் இருதயத்தில் எழுதப்பட வேண்டியதா இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் 6:6. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் எழுதப்படவில்லை. நம்முடைய இருதயத்தில் அது இருக்க வேண்டும் என்று இதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம எந்த இடத்துல இருதயத்தில் எழுத வேண்டும், நினைவில் எழுத வேண்டும், உள்ளத்தின் ஆழத்தில் எழுத வேண்டும். 3 இடங்களில் நம்ம எழுத வேண்டும். இருதயத்தில் எழுத வேண்டும், நினைவில் எழுத வேண்டும், உள்ளத்தின் ஆழத்தில் எழுத வேண்டும். இப்போ பொதுவாக சிறு பிள்ளைகள் ஸ்லேட்ல எழுதுவாங்க, ஆசிரியர்கள் கரும்படைகள் எழுதுவாங்க, மாணவர்கள் நோட்ல எழுதுவாங்க. அது எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம மனப்பாடம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்து நம்ம இருதயத்தில் எழுதணும்னா அது நம்ம தேவைப்படுகிற நேரத்தில் பாதுகாப்பை தருகிறது, விடுதலையை தருகிறது, விசுவாசத்தை தருகிறது, பலனை தருகிறது, ஆறுதலை தருகிறது. இப்போ தாவீது ராஜா சொல்லுகிறாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத பட்சத்தில் உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்றாரு. இந்த வசனம் சங்கீதம் 119:11 நமக்கு பார்க்க முடியும். இதே வசனத்தை நம்ம 2 கொரிந்தியர் 3:3 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். கடைசியாக வேதாகமம் நித்தியமான ஆசீர்வாதத்தை தருகிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 119:89. கர்த்தாவே, உமது வசனம் எதிர்நோக்கும் வானங்களில் நிறைந்திருக்கிறது. இப்போ நம்ம பூமியில நித்தியமானவைகளும் உண்டு, அனித்தியமானவைகளும் உண்டு, தற்காலிகமானவைகளும் உண்டு, நிலையானதும் உண்டு. நம் கண்கள் காணிக்கிறவைகளும் உண்டு, காணாதவைகளும் உண்டு. நம்ம இந்த சரீரத்தை நம்ம கண்களால பார்க்கணும். இந்த சரீரம் அழிந்து போகக்கூடிய விஷயம், அனித்தியமானது. ஆனால் நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அது அழியாதது, நித்தியமானது, நீடிய நாட்களாக நிலைத்திருக்கக்கூடியது. இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொரு கையிலும் அவருடைய வசனமாகிய வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது. அதை நம்ம தினத்தோறும் வாசித்தால் அது இம்மையிலும் ஆசீர்வாதத்தை தருகிறது, மறுமையிலும் ஆசீர்வாதத்தை தருகிறது, நித்தியத்திலும் ஆசீர்வாதத்தை தரப்போகிறது. இப்போ எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 40:8. உள்முகத்து ஊதியும் நமது தேவனுடைய வசனமோ என்னென்றைக்கும் இருக்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. புல் உதிர்ந்து பூ உதிரும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இதை பார்க்கலாம். அடுத்தது மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் ஒழிந்து போகாது. ஸோ இப்போ நம்ம 6 நன்மைகள் என்னென்ன? வேதாகமம் நமது ஆத்ம போஜனமாக இருக்கிறது, வேதாகமம் ருசிகரமானது, பலனாக இருக்கிறது, வேதாகமம் வெளிச்சமாக இருக்கிறது, வேதாகமம் நம்மளுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிறது, வேதாகமம் நம்ம இருதயத்தில் எழுதப்பட வேண்டியதாக இருக்கிறது, வேதாகமம் நம்மளுக்கு நித்தியமான ஆசீர்வாதங்களை தருகிறது. அப்போ நம்ம டெய்லி பைபிளை வாசிச்சு இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று கர்த்தருடைய பல சந்ததியில் நம்ம இருப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும்